நாம் பாடுகளின் வேளையிலும், துன்பத்தின் வேளையிலும், நிந்திக்கப்படுற வேளைகளிலும், சிறுமைப்படுகிற வேளைகளில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய உதடுல ஒண்ணு வருது, ஒரு காளை ஒண்ணு எழும்புது, நல்ல கொளுத்த காளை ஒண்ணு எழும்புது. அதை என்ன செஞ்சு அந்த காளையை நாம் பலி செலுத்தி, அந்த காளையை நாம் பலி செலுத்திட்டு இப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். இதுதான் இதுதான் பைபிள் வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு புக்கெல்லாம் நிறைய அடிச்சிருக்காங்க. ஸ்தோத்திர பலிகள் 1000, ஸ்தோத்திர பலிகள் 5000, ஸ்தோத்திர பலிகள் 10,000. என்ன ஸ்தோத்திர பலிகள் 5000, 10,000? எகிப்தின் சேனையை செங்கடலில் கவிழ்த்து போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தலைச்சன் பேரை அடிச்சவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரைட்டு. அதனால என்னப்பா அது? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி இல்ல, ஸ்தோத்திர பலி இல்ல, ஸ்தோத்திர பலி இல்ல, ஸ்தோத்திர பலி. இந்த திருக்காட்டுப்பள்ளியில இருந்து செங்கிப்பட்டிக்கு ஒரு ட்ரிப் டிராவல் பண்றேன். நம்ம செங்கிப்பட்டிக்கு, திருக்காட்டுப்பள்ளியில இருந்து செங்கிப்பட்டிக்கு டிராவல் பண்றேன். பஸ்ல, டவுன் பஸ்ல ஏறி பின்னால உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னால ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. எனக்கு முன்னால ஒரு அம்மா கிறிஸ்தவ பிள்ளை இருக்கு. உண்மையில நான் அவங்கள பாராட்டுறேன். அதாவது இப்பெல்லாம் இந்த செல்போன் காலம்லாம் இல்ல. அப்ப பாருங்க அவங்களுடைய பக்தியை பாருங்க. பாவம், அவங்களுக்கு அறியாமை. நான் அவங்களுக்கு கண்டம் பண்ணல. ஏறி உட்காந்தாங்க. ஒரு பை, ஒரு சாதாரண ஒரு மஞ்ச பை. அந்த மஞ்ச பையில இருந்து ஒரு புக்கை ஒன்று எடுத்தாங்க. அதுல ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு இருக்கு. அதை எடுத்து என்ன செஞ்சுட்டு போறாங்க? நம்ம மத்தியில் இருக்கிறவர்கள் என்ன கூட செய்யறது இல்ல. அத வேதத்தை கூட என்ன செய்யறது இல்ல, படிக்கிறது இல்ல. வேதத்தை ஏதோ சினிமா பாட்டு பாக்குறதும், சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு போறதும், சினிமா பாக்குறதும், கண்ட கண்ட நியாய காரியங்களை தியானிச்சுட்டு போறதுக்கு ஒரு அம்மா எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன படிக்கிறாங்க? ஸ்தோத்திர பலிகள் படிச்சுட்டு போறாங்க. ஒண்ணுன்னா படிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் பாரு. அவங்க கிடைச்ச வெளிச்சத்துல, அவங்களுக்கு கிடைச்ச போதனையில அதான் ஸ்தோத்திர பலிகள்னு. அதை நம்மத்தில மேன்மையான சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் கூட அதை செய்யறது இல்ல. ஆனால் அதை நம்ம என்னன்னு சொல்றது இல்ல. சொல்லுங்க, அது என்ன அல்ல? அது ஸ்தோத்திர பலி அல்ல. அது ஸ்தோத்திர பலி அப்படின்னா எப்ப ஸ்தோத்திர பலின்னா, இங்க பாருங்க, இதான் ஸ்தோத்திர பலி செலுத்துகிற நேரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நாங்கள். இந்த இடத்துல நாம் எப்படி இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்கிறதுங்கிறதுக்கு இங்க ஒரு வேத பகுதி இருக்கு. நாம் இருக்கிறதான இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நான் ஒரு பிரகாசிக்கிற ஒரு சுடரை போல, என்னுடைய வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக, உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஓகே, நான் இருக்கிற பகுதியில நான் எப்படி ஒரு பிரகாசிக்கிற சுடரை போல நான் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வேத பகுதி இங்க இருக்கு. பவுல் சொல்றாரு பாருங்க, என்னன்னா 15ஆம் வசனத்துல, கோணலும் மாறுபாடுமான மாமியார் நடுவிலே அப்படின்னு என் பைபிள்ல இருக்கு. உங்க பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. என்ன நடுவிலே? அதுல நம்ம யாரை போட்டுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். கோணலும் மாறுபாடுமான புருஷன், கோணலும் மாறுபாடுமான மருமகள். சில வீட்டுல கோணலும் மாறுபாடுமான புருஷன், கோணலும் மாறுபாடுமான மனைவி, கோணலும் மாறுபாடுமான மாமியார், கோணலும் மாறுபாடுமான பிள்ளைகள், கோணலும் மாறுபாடுமான நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள மேல உள்ள பாஸ், வீட்டு ஓனர், கோணலும் மாறுபாடுமான அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவர்கள். நம்மளுடைய ஒரு காலனில குடியிருக்கோம், ஒரு காலனியில் நாம் குடியிருக்கிறோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க அப்போ? கோணலும் மாறுபாடுமான மனுஷர் நடுவிலே. தேவன் நம்மளை வைக்கிறாரு பாருங்க, வச்சு. ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க.
கோணலும் மாறுபாடுமான மனுஷரின் நடுவிலே நாம் எப்படி நடந்து கொள்ளணுமா? நம்பர் 1, குற்றமற்றவர்களும். நம்பர் 2, கபடமற்றவர்களும். நம்பர் 3, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டும்படி, in order to prove, நீங்க நிரூபித்து காட்டணுமா? எப்படிலாம் நிரூபிச்சு காமிக்கணுமா? கீழே எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தேவனுடைய மாசற்ற பிள்ளை அப்படிங்கறத எப்படி நாம் காண்பிக்கிறது? இப்ப ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வராங்கன்னு வச்சுங்க, இவங்களை பாக்குறப்ப தேவனுடைய மாசற்ற பிள்ளைங்க அவங்க அப்படி சொல்றான். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறதுனால, கையில பைபிள் எடுத்துட்டு வர்றதுனால, சர்ச்சுக்கு போறதுனால இவங்க தேவனுடைய பிள்ளைகள் காண்பிச்சோம். பைபிள் வைக்கிறதுனால, பைபிள் வாசிக்கிறதுனால, சர்ச்சுக்கு போறதுனால தேவனுடைய மாசற்ற பிள்ளை? நோ. நம்ம இங்க போறோம், பிரஜாதியான ஜனங்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு போறாங்க, அவங்க அங்க ஆலயத்துக்கு போறாங்க, இவங்க இங்க ஆலயத்துக்கு போறாங்க. அதுல ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறது எப்படி நான் நிரூபிச்சு காண்பிக்கிறது? நாம் இருக்கிற இடத்தில், நாம் குடியிருக்கிற இடத்தில், நம்மளுடைய குடும்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தணும். ஆண்டவரே, நான் முறுமுறுக்க மாட்டேன். நாம் முறுமுறுக்காமல் இருந்து குறை சொல்லாமல். எதுக்கு முறுமுறுக்காமல் இருக்கிறது? முறுமுறுக்காமல் இருக்கிறது? நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக எதுவுமே நடக்கலன்னு வச்சுங்க, நோ முறுமுறுப்பு. வீட்ல இருந்து கிளம்பி வரேன், வண்டி ஸ்டார்ட் பண்ற, வண்டி ஸ்டார்ட் ஆகல. உடனே மாம்சம் உடனே என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். என்ன செலுத்துதான் பாக்குது. அதுவும் கடந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்ப நாட்கள்ல பசங்க 1, 2, 3, 4, 5 ஒரு வண்டி 5 பேர் பயன்படுத்துவோம். யாராவது ஒருத்தர் என்ன எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னா, வண்டியை ரிசர்வ் பெட்ரோலும் காலி ஆயிடும். இருக்கிற ரிசர்வும் காலி ஆனதுக்கு அப்புறம் அதோட கொண்டு வந்து வண்டி என்ன செஞ்சாச்சு, இங்க எங்கேயாவது ஏதாவது வண்டி நின்று இருக்கும், அப்படியே கொண்டு வந்து வண்டி தள்ளிடும். நான் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரமா இருக்கும், அவதி போதியா நான் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல சாப்பாடு பண்ணலாம், சாப்பிட்டோமா சாப்பிடல, எடுத்துட்டு வண்டி அடிச்சா பிரட்டி அடிக்க வேண்டியதான், சோக்கு போட்டு அடிக்க வேண்டியதான். எவ்வளவு அடி அடிச்சாலும் அங்க எங்க வண்டி அங்க கிளம்புது. அங்க வண்டி என்னது இல்ல, என்ன இல்ல, பெட்ரோல் இல்ல. அப்ப காலி பண்ணி வச்சாச்சு, எல்லாம் எம்டி ஆக்கி வச்சாச்சு. அப்ப நம்ம உடனே சல்லுன்னு ஏறுது இல்ல. இப்படிதான் சாப்பிட்ற விஷயத்துல முறுமுறுப்பு. ஒரு டைம்க்கு ஒருத்தவங்க நம்ம கிளம்பல, எல்லாம் கிளம்பி நம்ம ரெடியா, எல்லாம் ரெடியா இருக்கோம், இந்த டைமுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஒருத்தவங்க என்ன செய்யல சொல்லுங்க, டைமுக்கு ரெடி ஆகல. உடனே என்னது? உடனே முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், தக்கம் பண்ணுதல், வாக்குவாதம். கடந்த நாட்களில் நாம் நிறைய என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த காளையை தகன பலியிடாதபடிக்கு, இதை சிலுவையில் அறையக்கூடாதபடிக்கு நல்ல கொழுத்துது, பால் வாத்தாச்சு, இதுக்கு நல்ல வாத்தாச்சு. இதுக்கு இந்த காளையை நல்ல கொழுக்க விட்டுட்டோம். இனி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே, டெய்லி ஆண்டவரே, நான் நன்றாட பலி செலுத்தணும் அப்படின்னா எதுல? இந்த உதட்டுல உள்ள காளையை நான் பலி செலுத்துவேன், நான் துதிப்பேன், நான் ஸ்தோத்திரிப்பேன். அதுக்கு தேவன் எங்க கொண்டு போய் நம்மளை வைக்க சொல்லுங்க? எந்த இடத்துல தேவன் வைப்பார்? 15ஆம் வசனம். என்ன வசனம் என்ன சொல்லுங்க பாபு? எதுல கொண்டு வந்து தேவன் வைப்பார் நம்மள? கோணலும் மாறுபாடுமான சூழ்நிலையில் நம்மளை வைப்பார். அந்த இடத்துலதான் நம்ம என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, நாம் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு
இதெல்லாம் நம்ம இங்க கேட்கிறோம். இது தியரி தான். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தியரி தான். நமக்கு பிராக்டிக்கல் இருக்கா இல்லையா? பிராக்டிக்கல் இருக்கா இல்லையா? நடைமுறை வாழ்க்கையில் இருக்குல்ல, அதுலதான் போய் எது பிராக்டிக்கல் அப்படின்னா கோணலும் மாறுபாடுமான அந்த சூழ்நிலையில கொண்டு போய் நம்மளை தேவன் வைக்கும் பொழுது முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் இருப்பதுதான் என்னது? தேவனுக்கு பிரியமான வழி. ஆண்டவரே, கடந்த நாட்கள்ல நிறைய முறுமுறுத்து குறை சொல்லி தர்க்கம் பண்ணி காரியத்தை நான் குலைச்சிருக்கேன். உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இங்க பாருங்க, இந்த முறுமுறுக்கிற விஷயத்தில் லாஸ்டா சீக்கிரமாய் நாம் திருப்போம். யாத்ரா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய ஸ்தோத்திரமும் புதிய ஏற்பாட்டினுடைய ஸ்தோத்திர பலியும் நான் சொல்றேன். யாத்ராகம புஸ்தகம் சீக்கிரமாய் 14ஆம் அதிகாரம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்ராகமம் 14:30. கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டினுடைய ஆனால் அதே கொஞ்சம் அதிகாரத்துல முன்னால பாருங்க. முன்னால என்ன கவனிங்க. நமக்கு கடல்னா நமக்கு என்னங்கிறது எல்லாம் தெரியல. இந்த பக்கம் பாத்துங்களேன், நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நல்ல அகலமான என்ன இருக்கு சொல்லுங்க? இது இல்ல, காவிரி இல்ல, இது அந்தண்ட நல்ல ஒரு 1.5 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப நாம இந்த கரைக்கு செங்கரையூர் கரையில இந்த பக்கம் நம்ம நிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. யார் பின்னால துரத்திட்டு வர்றது? எகிப்தியர் பின்னால துரத்திட்டு வர்றாங்க. முன்னால செங்கடல் பின்னால இஸ்ரவேலர்கள். என்ன சொல்றாங்க? 11ஆம் வசனத்துல, யாத்ராவும் 14:11, மோசே, எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றா சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்ச? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டோம் என்று சொன்னோமே. நாங்கள் வனாந்தரத்தை சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு நாங்கள் வேலை செஞ்சிருக்கலாமே. எங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க அப்போ? முறுமுறுத்தார்கள். எங்க? கரைக்கு எந்த பக்கம்? கரைக்கு இந்த பக்கம். விளங்கிட்டீங்களா? செங்கடலுடைய கரைக்கு இந்த பக்கம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஓகே, ஆண்டவர் சகிச்சுக்கிட்டார். ஓகே, மோசேயும் சகிச்சுக்கிட்டார். கடல் ரெண்டா என்ன செஞ்சு சொல்லுங்க அப்போ? ரெண்டா பிளந்துருச்சு. எந்த பக்கம் போயிட்டாங்க? அந்த பக்கம் போயிட்டாங்க. யார் பின்பற்றி வந்தா? எகிப்தியர்கள் பின்பற்றி வந்தாங்க. எது முடிஞ்சிருச்சு? அவர்களை கவிழ்த்து போட்டது. அவர்கள் எல்லாம் மரித்தார்கள். இப்ப சடலம் அந்த கரையில ஒதுங்கி இருக்கு. எந்த கரையில? செங்கரையூர் அந்த பக்கம் உள்ள கரையில பாடி எல்லாம் ஒதுங்கிடுச்சு. இப்ப அதை பாக்குறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 30ஆம் வசனம், கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை கண்டார்கள். அடுத்தது 31ஆம் வசனம், கடைசி பாட்டு, விசுவாசம் வைத்தார்கள். 15ஆம் வசனம் 1வது, புகழ்ந்து பாடினார்கள். நான் சொன்ன பாட்டை நான் சொல்ற 3 வரியை எல்லாரும் சொல்லுவோமா? சொல்லுங்க அப்போ. கண்டார்கள். சொல்லுங்க. நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. கண்டார்கள், விசுவாசம் வைத்தார்கள், புகழ்ந்து பாடினார்கள். யாருடைய விசுவாசம்? யாருடைய காரியம்? பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த இஸ்ரவேலுடைய காரியம். என்னது? எதை கண்டார்கள்? செத்து போன சடலங்களை எல்லாம் கண்டார்கள். அப்புறம் விசுவாசம் வைத்தார்கள், கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். ஆக்சுவலா எங்க புகழ்ந்து பாடி இருக்கணும்? எங்க விசுவாசம் வச்சிருக்கணும் சொல்லுங்க அப்போ? அக்கறை இல்லையா? இந்த கரை இல்லையா? எக்கரையில? இந்த கரையில என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க அப்போ? ஆண்டவரே, இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. எதுக்கு? இந்த செங்கடல் உனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா நாங்க 10 கிரியைகளை நாங்கள் எங்க பார்த்தோம்? எகிப்துல பார்த்தோமா இல்லையே?
எகிப்தில் முடித்த ஓங்கிய புயத்தையும் வல்லமையும் நாங்களை கண்டோம். இப்ப எங்களை நீங்க சோதிச்சு பாக்குறீங்க. நாங்க முறுமுறுக்க மாட்டோம், நாங்க குறை சொல்ல மாட்டோம். இதை கடந்து செல்ல நீ எங்களை கடத்தி செல்ல உங்களால் கூடும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அவர்கள் காணாமல் விசுவாசம் வைத்து தேவனை என்ன செஞ்சிருக்கணும்? புகழ்ந்து பாடி இருக்கணும். அங்க போய் தான் செஞ்சாங்க. இப்பொழுதும் நாம் நிறைய சூழ்நிலையில நமக்கு பின்னால ஒண்ணு இருக்கு, முன்னால ஒண்ணு இருக்கு, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா என்ன செய்யற சொல்லுங்க, நல்லா முறுமுறுக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:22. ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அப்பதான் பவுல் சீலாவை அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, 1-2 இல்ல, அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரப்படுத்தி காக்கும்படி சிறைச்சாலைக்கு கட்டளையிட்டார்கள். இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து என்ன செய்தார்கள்? பாடினார்கள். அதுக்கு அப்புறம் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் என்ன செய்தது? அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் என்ன செய்தது? திறவுண்டது. கட்டுகள் கலன்று போயிற்று. எப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் துதி பாடினார்களா, முன்னாலே பாடினாங்க? யாரு? பவுலும் சீலாவும். ஒரு அற்புதம். பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கலன்று போயிட்டது, பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் அப்படின்னு வசனம் இருக்கா? எப்பயே பாடிட்டாங்க. சொல்லுங்க பாருங்க, புதிய உடன்படிக்கையினுடைய காரியத்தை பாருங்க. தேவனை அப்படிதான் நான் புகழணும். ஆண்டவரே நாங்க உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாடலை பாடினார். எப்ப? அவர் ராபோஜனத்துக்கு முன்னால சீஷர்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு அவர்கள் சென்றார்கள். எது பலின்னு தெரியுதுங்களா? எது ஸ்தோத்திர பலி? யார் செஞ்சது ஸ்தோத்திர பலி? யாரோ பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே செலுத்தினது என்ன சொல்லுங்க அப்போ? அவர்கள் துதித்து பாடினார்கள், ஸ்தோத்திர பலி, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் முழங்கால் படிடும், கண்களை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.